ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டி டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தாச்சு. வண்டி நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் லாஸ்ட்டில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. என்ஜினில் பயங்கர ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்னென்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடலான்னு சொல்லி இன்ஜின் ஹெட்டை பிரித்து பார்த்தோம். இன்ஜின் ஹெட்டை பிரிக்கும் போது பிஸ்டனுக்கும் ஸ்லீவுக்கும் நல்லா கிளியரன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. நம்ம மெக்கானிக் உடனே இன்ஜின் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிடலாம், இப்படி இருந்தால் சரி வராதுன்னு சொன்னோடனே ஹெட்டை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணோம். கேஸ்கட் சரியில்லை, இது ஹெட் கேஸ்கட். இந்த கேஸ்கட்டை எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணணும். என்ஜின் ஒர்க்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பார்த்துலான்னு சொல்லி என்ஜினை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். மெக்கானிக்கோட அட்வைஸ் படி ஃபுல்லாகவே பிஸ்டனும் புது பிஸ்டன் போட்டுடலாம், பிஸ்டன் ரிங்ஸ் புது ரிங்ஸ் போட்டுடலான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணனால என்ஜினை ஃபுல்லாக பிரிச்சுட்டு டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. கிளச்சுமே ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. புது கிளச்சு வாங்கி போட்டுடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக என்ஜின் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். 1 by 1 டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இனிமேல் லேத் ஒர்க்குக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. பார்ட்ஸ் ஒன்று செக்ரிகேட் பண்ணோம். நம்ம வண்டியிலேருந்து பிரித்த ஒவ்வொரு பார்ட்ஸும் இந்த கண்டிஷனில் தான் இருந்து. பிஸ்டன் இந்த கண்டிஷனில் இருந்துச்சு, ரொம்ப ஓன் அவுட்டாக இருந்துச்சு. பேரிங்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட்டாகவே புதுசாகவே போட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதனால் சோர்ஸ் பண்ண பார்ட்ஸ் எல்லாம் இது ஹெட் கேஸ்கெட்டு, என்ஜினுக்கு தேவையான அவ்வளோ கேஸ்கெட்டு எல்லாமே வாங்கிட்டு லேத் ஒர்க்குக்காக ப்ரிப்பேர் பண்ணோம். அப்படியே 4 ஸ்லீவும் புதுசு வாங்கியாச்சு. என்ஜினை லேத்தில் கொடுத்து ஃபேஸிங் பண்ணிவிட்டு அப்படியே டெம்பர் போடுறதுக்காக பிளான் பண்ணி கிராங்க் ஷாஃப்டை டெம்பர் போட்டோம். மதுரையில் கொண்டு போய் டெம்பர் போட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்லீவ் இறக்கியாச்சு. என்ஜின் பாடியில் ஸ்லீவ் இறக்கியாச்சு லேத்தில் கொடுத்து. இது நல்லா நாகர்கோவிலில் லேத்தில் தான் கொடுத்தோம். நாகர்கோவிலில் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ஜினும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இது ஸ்லீவ் ஒவ்வொன்றா இறக்குனாங்க. இது அப்போ ஒரு எடுத்த வீடியோ. 4 ஸ்லீவுமே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. எல்லாமே கிளியரன்ஸ்லாம் கன்ஃபார்மாக செக் பண்ணிவிட்டு லேத்துலேருந்து ஃபைனலாக க்ளீனிங் வாஷிங்லாம் பண்ணிவிட்டு ஹை ப்ரெஷர் வாட்டர் ஹோஸ் போட்டு வாஷ் பண்ணி எல்லா டீப்ரீஸ்லாம் வெளியே எடுத்துடணும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஸோ அந்த வீடியோ லேட்டஸ்ட்டாக அடுத்து அப்டேட் பண்ணுறேன்.